Hello everyone, welcome back to our channel My Dream Kitchen. இன்னைக்கு நம்ம My Dream Kitchenல சூப்பரான தாளிச்ச சாப்பாடு எப்படி செய்யறது அப்படினு சொல்லி பார்க்கலாம். குழந்தைங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இது கூட உருளைக்கிழங்கு பொரியல் காம்பைன் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த தாளிச்ச சாதம் எப்படி செய்யறது அப்படினு சொல்லி அதுவும் என்னோட ஸ்டைல்ல நான் எப்படி செஞ்சிருக்கேன்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க. சாப்பாடு தாளிக்கிறதுக்காக நான் 15 ml எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். அது கூட ஒரு 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், 2 பூண்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 தக்காளி பழம், மீடியம் சைஸ் தக்காளி பழம் குட்டி குட்டியா சாப் பண்ணி எடுத்துர்க்கேன். அது கூட சூடான சாதம், ஒரு பவுல் சாதம் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க இதே ஈதமான சாதத்துல கூட செய்யலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு சோம்பு, அதே மாதிரி 2 கிராம்பு, ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. அது கூட நம்ம இது லைட்டாக பொரிய ஆரம்பிச்சதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கடுகு. எப்போவுமே தக்காளி சாதம் மாதிரியான சாதம்லாம் தாளிக்கும் போது நீங்கள் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் இது கூட 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு பொரிஞ்சு வரட்டும். நல்லா பருப்பு சோம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இது கூட பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, 4 பல்லு பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த பூண்டையும் சேர்த்தாச்சு. அது கூட கருவேப்பிலை. இந்த சாதத்துக்கு நம்ம வெங்காயம் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. வெங்காயம் சேர்த்தாலும் சேர்க்காட்டியும் டேஸ்ட் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் வராது. ஆனால் பூண்டு சேர்க்கும் போது தான் நல்லா மணமாக இருக்கும். அதனால பூண்டு மறக்காமல் சேர்த்துக்கோங்க. பூண்டு பொரிஞ்சதும் நம்ம இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இதில் மேக்ஸிமம் நான் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக பிரியாணி மசாலா மட்டும் ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகி வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துட்டிங்க அப்படின்னா சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போது சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு. நான் சாப்பாடுக்கு எப்போவுமே உப்பு சேர்த்து வடிக்க மாட்டேன், உப்பு சேர்த்து ப்ரெஷர் பண்ண மாட்டேன். அதனால் நான் தாளிக்கும் போது சாப்பாடுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன். இப்போ ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் அதில் சேர்த்துருக்கேன். அது கூட ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக பிரியாணி மசாலா மட்டும் சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு அரை டீஸ்பூன் மட்டும்தான் அதில் சேர்த்துருக்கேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக. ரொம்ப பெரிய டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் கொடுக்காது. தக்காளி சாதத்தோட ஒரிஜினல் அந்த தக்காளியோட டெக்ஸ்டர்லேயே மிக்ஸ் பண்ணால் தான் தக்காளி சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எந்த மசாலாவும் இதுக்கு ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போது இதிலேருந்து இந்த தண்ணி சுண்டி எண்ணெய் திரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி சாஃப்டாக குக் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸ் சேர்த்துக்கலாம். மேக்ஸிமமே நமக்கு தக்காளி கட் பண்ணுற டைம், பூண்டு கட் பண்ணுற டைம் மட்டும்தான் இதுக்கு. ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு தாளிச்ச சாதம் ரொம்ப டெலிஷியஸாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம். ஒயிட் ரைஸ் தெரியாத மாதிரி எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரி கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. சூப்பராக கிளறியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி கிளறி விட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கடைசியாக இது கூட கொரியாண்டர் லீஃப் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா க்ரீன் அண்ட் ஒரு மாதிரியான ஒரு ஆரஞ்ச் ப்ளஸ் நல்ல ஒரு ரெட் கலரில் தக்காளி அங்கங்கே தெரியுது. இந்த மாதிரி தக்காளி சாதம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.